வணக்கம். இது தேர்தல் திருவிழா. நாளுக்கு நாள் அரசியல் களம் பரபரப்பா மாறிட்டு வர சூழல்ல இப்போ நடந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த தொகுப்புல ஒன்னொன்னா பார்க்கலாம். பிரதமர் மோடி ஏன் 400 தொகுதிகளோடு நிறுத்திட்டாரு? அது 543 தொகுதிங்க இருக்குல்ல, அதுலயும் ஜெயிப்பேன்னு சொல்ல வேண்டியதானு கிண்டல் செஞ்சிருக்காரு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இது மட்டும் இல்லாம நடிகர் விஜயின் கட்சி தொடர்பா அவர் என்ன கருத்துக்களை சொன்னார்னு இப்ப பார்க்கலாம். தமிழ்நாட்டுக்கு முதலீட்டை ஈர்க்கிற வகையில ஸ்பெயினுக்கு அரசுமுறை பயணமா சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை திரும்பினாரு. விமான நிலையத்துல அவருக்கு அமைச்சர்கள் சார்பா உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறமா செய்தியாளருங்க கிட்ட பேசின அவர்கிட்ட பிரதமரோட நாடாளுமன்ற உரை தொடர்பா கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. அதுக்கு பதில் சொன்ன முதலமைச்சர் பார்த்தேன், ரசித்தேன், சிரித்தேன்னு கிண்டலா பதில் சொன்னாரு. பார்த்தேன், படித்தேன், ரசித்தேன், சிரித்தேன். ஏன்னா பிஜேபி தான் எதிர்கட்சி மாதிரியும் காங்கிரஸ் ஆளுங்கட்சி மாதிரியும் அவர் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அவர் எதிர்கட்சியாக அவர் செயல்பட்டுக்கிட்டு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் அட்டாக் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இதுதான் புரியாத புதிராக இருக்கு. தொடர்ந்து பேசின அவரு பிரதமர் மோடி 543 இடங்களை கைப்பற்றுவேன்னு சொன்னாலும் இதுல ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரைம் மினிஸ்டர் பேசும்போது 400 இடங்கள்ல கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி எம்பி எலெக்ஷன்ல சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து சார்? மொத்தம் 400 தானா? 543 இடம் இருக்கு. அதையும் கைப்பற்றுவேன்னு சொன்னாலும் ஆச்சரியம் இல்லை. நடிகர் விஜய் கட்சி தொடர்பான கேள்விக்கு மக்களுக்கு தொண்டாற்ற யார் வந்தாலும் வரவேற்புன்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவிச்சாரு. நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, எப்படி பாக்குறீங்க சார்? புது அரசியலுக்கு வந்திருக்காரு. மக்களுக்கு தொண்டாற்ற யார் வந்தாலும் நான் மகிழ்ச்சி அடைவேன். நன்றி. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரதால அதுக்கப்புறமா தன்னோட அடுத்த வெளிநாட்டு பயணம் இருக்குமுன்னு மு.க.ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. மைக்க நீட்னாலே பாஜகவை 4 திட்டிட்டு தான் அதிமுகவோட மூத்த தலைவருங்க அவங்க கட்சியோட தேர்தல் வேலைகளை பத்தி பேசுறாங்க. இதை எதையுமே கண்டுக்காம அதிமுகவுக்காக கூட்டணி கதவு திறந்தே இருக்கும்னு சொல்லியிருக்காரு பாஜக மூத்த தலைவர் உள்துறை அமைச்சருமான அமித்ஷா. அதுக்கு அதிமுகவோட கருத்து என்னன்னு இப்ப பார்க்கலாம். பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சில மாசங்களுக்கு முன்னாடி அதிமுக அதிகாரப்பூர்வமா அறிவிச்சது. ஆனா அறிவிச்ச நாள்ல இருந்து யாருமே அதை நம்பாததால நாங்க பாஜக கூடலாம் கூட்டணி இல்ல பாஸ் அப்படின்னு ஷிஃப்ட் கணக்குல அதிமுக நிர்வாகிங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு காலத்துல சிஏஏ சட்டத்தை ஆதரிச்ச அதிமுக இப்போ அது சிறுபான்மையினருக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா பாஜக தரப்புலையோ அதிமுக மேல எந்த விமர்சனத்தையும் பெருசா வைக்கிறது இல்ல. இதனால 2 பேருக்கும் மறைமுகமா ஏதோ கூட்டணி இருக்கோன்னு சந்தேகமும் கிளம்புச்சு. இதை உறுதிப்படுத்துற மாதிரி கட்சி கூட்டத்துல பேசின பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் ஜெயலலிதாவோட திட்டங்களை நிறைவேற்றுற நபரா பிரதமர் மோடி இருக்காருன்னு பேசினாங்க. ஜெயலலிதா அம்மையார் எப்படி பெண்களுடைய நலன் என்று யோசித்தாரோ, பெண்களுக்கு என்ன வேண்டும் என்று யோசித்தாரோ, அவருடைய கனவினை நனவாக்க கூடியவராக நம்முடைய பாரத பிரதமர் மோடி இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சட்டமன்றத்திலே அவர் முதல் முறை ஆட்சிக்கு வந்த போது அதிகமாக பெண்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க. சட்டப்பேரவையிலே புதிதாக பெண்கள் எம்எல்ஏக்களாக மாறினார்கள். அந்த சட்டப்பேரவையிலே 33% கட்டாயம் பெண்களுக்குத்தான் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்கின்ற சட்டத்தை நிறைவேற்றி இருப்பவர் பிரதமர் மோடி அவர்கள். அன்று ஜெயலலிதா அம்மையார் கனவு கண்டார், அந்த கனவினை நிறைவேற்றுபவராக பிரதமர் மோடி ஐயா இருக்கிறார். மேலும் 2 கட்சிகளும் மீண்டும் கூட்டணி வைக்கிறதுக்காக ஜி.கே. வாசன் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாச்சு. இந்த சூழல்ல நாளிதழ் 1க்கு பேட்டி கொடுத்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிமுகவுக்கான கூட்டணி கதவுகள் திறந்தே இருக்குன்னு சொல்லியிருக்காரு. கூட்டணி குறித்து ஆலோசிச்சுக்கிட்டு வரதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. இப்போ இத மறுத்து பேச வேண்டிய நிலைக்கு வந்துட்டு அதிமுக சார்புல தஞ்சையில பேசின முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பாஜகவோட கூட்டணியை முறிச்சப்போ பட்டாசு வெடிச்சு கொண்டாடின கட்சி எங்க கட்சின்னு ஞாபகப்படுத்தி இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்க வேணும்னா திறந்து வச்சிருக்கலாம், ஆனா நாங்க கதவை மூடி ரொம்ப நாளாச்சுன்னு சொல்லி இருக்காரு. எப்போதுமே சரி, எப்போதும் பிஜேபி கூட்டணி தேவையில்லை என்பது. எனவே அந்த தொண்டர்களுடைய மனநிலை தான் இதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையிலே
மாவட்ட செயலாளர் தலைமை கழக நிர்வாகி கூட்டத்திலே வந்து அது பிரதிபலிக்கப்பட்டு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு அது உலகத்துக்கே அறிவிக்கப்பட்டது, உங்களுக்கும் அது தெரிவிக்கப்பட்டது ஊடகங்களுக்கு. எனவே அந்த நிலையிலிருந்து எந்த மாற்றமும் இப்போதும் இல்லை, எப்போதும் இல்லை. அதாவது சுருங்க சொன்னோம்னா பிஜேபியோட கூட்டணி இல்லை எந்த காலத்திலும் ஒன்று. அதனால் வந்து அவர்கள் பிஜேபி பொறுத்தவரை திரு அமித்ஷா அவருடைய கருத்தை சொல்லலாம். ஆனால் எங்களுடைய நிலைப்பாடுன்றது அந்த கட்சியோடு எப்போதும் கூட்டணி இல்லைன்றது தான். இதுக்கு இடையே தூத்துக்குடியில நடந்த நிகழ்ச்சியில பேசின முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன், எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சருங்கன்னு பல பேர் மீது வழக்கெல்லாம் இருக்கப்ப பாஜகவோட மிரட்டெல்லாம் தாண்டி எடப்பாடி பழனிசாமி மனதைரியத்தோட செயல்பட்டு வரதா சொல்லியிருக்காரு. மத்திய சர்க்காரை வந்து ஒரு துணிச்சலா இன்னைக்கு பிடிச்சி உள்ள போடுவேன், ஊழல் இருக்கு, எடப்பாடியார் மேல கேஸ் நடக்கு, அமைச்சர்கள் மேல கேஸ், நம்ம முன்னாள் அமைச்சர்கள் ஏடிஎம்கே அமைச்சர்கள் மேலாம் கேஸ் நடக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அதிமுக பயந்து போய் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா தைரியமா இன்னைக்கு பிஜேபி விட்டு வெளியே வந்தது எடப்பாடியார். இன்னைக்கு வேற எந்த யாராலையுமே அப்படி வர முடியாது. ஏன்னா எல்லாரும் பிடிச்சி உள்ள போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சி உள்ள பிடிச்சி உள்ள போட்டா கட்ட வழி வாங்குறதுக்கு என்ன செய்யணுமோ அது இன்னைக்கு வரைக்கும் நம்மளே மிரட்டி அந்த கூட்டணியில பிஜேபி கூட்டணியில சேர்ந்துடலாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது அப்படி எடப்பாடிக்கு இன்னைக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வாசன்லாம் அப்படிதான் இன்னைக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. இப்படி நிறைய இடைஞ்சல்களை எடப்பாடியார் அவர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மன தைரியம் உள்ள நம்ம பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு தைரியமா மியூசிக்கல் சேர் மாதிரி அதிமுகவும் பாஜகவும் மாறி மாறி கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. அதிமுகவோட கூட்டணியில பாஜக இருக்கா இல்ல ரெண்டு கட்சியும் தனித்தனியா கூட்டணி அமைக்கிறதாங்கிறத இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். அதிமுக கூட பேசுறாங்க, பாஜக கூட பேசுறாங்கன்னு செய்திகள் பரவிட்டு இருக்க கொஞ்சம் பொறுங்க, நாங்களே கூட்டணியை பத்தி சீக்கிரம் முடிவு பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காரு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ். பாமக நிறுவனர் ராமதாஸை முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் சந்திச்சது அரசியலுக்காக இல்லைங்கன்னு அவர் விளக்கம் கொடுத்திருக்காரு. பேசிட்டு இருக்கிறோம், எங்களோட நிலைப்பாடே சொல்ல போறோம். நாங்க சி.வி. சண்முகம் அவர் வந்து ஐயாவை சந்திச்சது ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு. அவருடைய குடும்ப நிகழ்ச்சிக்கு அழைப்பதற்காக ஐயாவை சந்திச்சார். அரசியல் எதுவும் பேசலை. இதில் இவர் அங்கே பார்த்தாரு, பேசினார், அப்படி பேசினார், இப்படி பேசினாலும் எதுக்கு நீங்களே ஏதோ ஒன்று கற்பனை பண்ணிகிட்டு இருக்கீங்க? அது தேவையே கிடையாது. பேசிகிட்டு இருக்கிறோம், விரைவில் எங்கள் முடிவை சொல்கிறோம். நாங்கள் அதுக்குள்ளே இப்படி கேட்டாங்க, அவங்கள கேட்டாங்க, இப்படி கேட்டாங்கலாம் சொல்கிறதுலாம் அதெல்லாம் வேண்டாம். திமுக கூட்டணியில தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமா போயிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிற மார்க்சிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன், திமுக கூட்டணியில குழப்பம் வருமானு கடைய போட்டு அதிமுக பகல் கனவு காண்றதாகவும் அது பலிக்காதுன்னு சொல்லியிருக்காரு. விரைவில் எங்களுடைய கூட்டணி கட்சிகளும் நடைபெறும். தேர்தல் சம்பந்தமான தொகுதி பங்கீடு சம்பந்தமான பேச்சுவார்த்தை என்பதெல்லாம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதிமுக இன்னொரு பக்கம் பார்த்தா கடையை விரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஏதோ இந்த கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பம் ஏற்படும், இதில் இருக்கிற கட்சிகள் ஏதாவது பிரிஞ்சு வரும்னு அவங்க பகல் கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கூட்டணியை பொறுத்தவரை ஏற்கனவே 2 தேர்தலில் 3-4 தேர்தலில் ஒன்றா சேர்ந்து இருக்கும். அதாவது 2019 நாடாளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற ஊராட்சி தேர்தலை சந்திச்சிருக்கிறோம். எனவே இந்த கூட்டணியில் அப்படி ஒன்றும் குழப்பம் வருவதற்கோ அல்லது பிளவு ஏற்படுவதற்கோ எந்த வாய்ப்பும் கிடையாது என்பது நிரூபணமானது. ஆகவே தொகுதி சம்பந்தமான பங்கீடு பேச்சுவார்த்தை ஒரு சில நாட்களில் சுமூகமாக முடியும். யார் எந்த பக்கம் போவாங்க, என்ன பேசுவாங்கலாம் இப்போ இந்த எங்களை மாதிரி சீட்டு பிரச்சனைங்கிறதே இல்லை, பேச்சுவார்த்தைங்கிறதே இல்லை. கூட்டணியில் நாங்கள் இருக்கோம், எங்களுக்குள்ள சீட்டு சம்பந்தமான பேச்சுவார்த்தை. ஆனால் அங்கே கூட்டணி யார், எந்த கூட்டணி, எவ்வாறு இப்படி சேருவா, பாஜகவோட போகுமா, எல்லா பக்கமும் பேரம் பேசுகிற ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. அது எப்படி ஒரே நேரத்தில் இங்கேயும் பேசுகிறாங்க அங்கேயும் பேசுகிறாங்கன்னு தெரியல. அது என்ன கூட்டணி? அது பாமக பேரம் பேசுகிறாங்கன்னு சொல்கிறீங்களா? பல கட்சிகள் அப்படிதான் செய்திகள் வருது. பாமக மட்டும் இல்லை, பல கட்சிகளும் அப்படிதான் பேசுகிறாங்க. பாஜக கட்சியிலலாம் யாருமே சேர்றது இல்லைங்க, அப்படியே சேர்ந்தாலும் 80-85 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் சேருவாங்கன்னு விமர்சிச்சிருக்காரு அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி. அதை நிரூபிக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் 70-80களில் எம்எல்ஏ எம்பியா இருந்த பல பேர் பாஜகவில் சேர்ந்திருக்காங்க.
கோவை மாவட்ட அதிமுக அலுவலகத்துல நடந்த நிகழ்ச்சியில பேசின முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வழக்கம் போல பாஜகவை விமர்சிச்சு பேசினாரு. மேலும் அதிமுகவுல இளைஞரெல்லாம் கொத்து கொத்தா சேர்றதாகவும், ஆனா பாஜகல யாருமே சேர்றது இல்லன்னு சொன்ன அவரு, அப்படியே சேர்ந்தாலும் 80-85 வயசுல தான் சேருவாங்கன்னு சொன்னாரு. உடல் யாரும் போக மாட்டாங்க. இப்ப போனால் வயசான ஒரு 80-85 வயசுக்கு மேலானவங்க ரிட்டையர் ஆனவங்க ஒன்று போய் கட்சியில் சேர்றாங்க. அவங்களுக்கு குறைச்சி மதிப்பு இல்லை சொல்றாங்க, வழி இல்லாம அவங்களுக்கு கம்பல்சரி கொடுக்கும். SP வேலுமணி தெரிஞ்சு சொன்னாரா இல்ல அவரு சொன்னது நடந்துச்சான்னு தெரியல. அதிமுக, காங்கிரஸ், திமுகன்னு பல கட்சிகளை சேர்ந்த முன்னாள் MLA, MPக்கள் பாஜகல சேர்ந்திருக்காங்க. அவங்க யாருன்னு ஒரு பட்டியலை பாஜக வெளியிட்டுச்சு. அதுல பெரும்பாலானவங்க 1970, 80, 90கள்ல MLAவா இருந்தவங்க. குறிப்பா கரூரை சேர்ந்த வடிவேலு அதிமுக முதலா பொது தேர்தலை சந்திச்ச 1977ஆம் ஆண்டு தேர்தல்ல கரூர்ல நின்னு ஜெயிச்சவரு. அவருக்கு இப்போ 74 வயசாகுது. இவரு மாதிரியே 1977 தேர்தல்ல அதிமுக சார்பா தேனியில இருந்து ஜெயிச்ச இளையமாறனும், வேடச்சந்தூர்ல இருந்து ஜெயிச்ச MS வாசனும் பாஜகல இணைஞ்சிருக்காங்க. 2006ஆம் வருஷம் சிங்காநல்லூர்ல அதிமுக சார்பா ஜெயிச்ச சின்னசாமிக்கு இப்ப வயசு 85. அதேபோல 1980, 84, 89 போன்ற ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்ல நின்னு ஜெயிச்சவங்க எல்லாம் டெல்லியில நடந்த விழாவுல பாஜகவுல சேர்ந்திருக்காங்க. இதுக்கு அப்புறம் செய்தியாளர்கிட்ட அவங்க பேச வரும்போது யாரு முதல்ல பேசுறதுன்னு அவங்களுக்குள்ளேயே குழப்பம் வந்துடுச்சு. இதனால கொஞ்ச நேரம் சலசலப்பு ஏற்பட்டுச்சு. நான் தான் நியூ ஜாயினர் இருக்கேன், இன்சார்ஜ். அதனால வந்து என்னை பேச சொன்னாரு போட்டு ஆரம்பிச்சு போட்டு நான் சொல்லிட்டு சொல்லுங்க ஜாயின் 6ல் ஒருத்தர் பேசுவேன் சொல்லிட்டு தான் வந்தேன். மாற்றுக் கட்சியிலிருந்து பாஜகவுல சேர்ந்தவங்க அனைவரும் வர தேர்தல்ல தமிழ்நாட்டுல மோடியோட கரத்தை வலுப்படுத்துவோன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல எண்ணத்தோடு தான் வருகை தந்திருக்கின்றார்கள். நிரந்தர பிரதமர் பாரதிய ஜனதா தலைவர் நரேந்திர மோடி அவர்களுடைய சேவையையும் மக்களுக்கு காட்டுகின்ற அன்பையும் கண்டுதான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்தும் பிரிந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்றைக்கு வருகை தந்து பணியாற்ற இன்முகத்தோடு இன்றைக்கு வருகை தந்திருக்கின்றார். மக்கள் எவ்வளவு மாற்றத்தில் காணப்படுகின்றார்கள் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களின் வருகை பாஜகல எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இவர்களின் வருகை பாஜகவுல எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். கோழிய வறுத்து தின்றதுக்காக கோழி பிடிக்க போறவங்க கொக்கரக்கோன்னு சொல்லுவாங்களே, அதை பார்த்திருக்கீங்களா? அதே மாதிரிதான் ஒவ்வொரு மாநிலத்துக்கா போற பிரதமர் அந்த ஊரு மொழிய பேசுறாருன்னு கிண்டல் பண்ணி இருக்காரு திமுக MP தயாநிதி மாறன். நீங்கள் இந்த தமிழை வளர்க்கிறீர்கள். பேசினாருக்கு முன்னால் பேசினாரே, சோழர்கள் வளர்த்தார்கள், சோழர்கள் தமிழை வளர்த்தார்கள். எங்கே போனாலும் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழில் பேசுகிறார், திருக்குறள் பேசுகிறார். இதே கர்நாடகாவுக்கு போனால் கன்னடத்தில் பேசுகிறார், கேரளாவில் போனால் கேரளாவில் மலையாளத்தில் பேசுகிறார், ஆந்திராவுக்கு போனால் தெலுங்கில் பேசுகிறார், இந்த வெஸ்ட் பெங்கால் போனால் அங்கே போய் பெங்காலி பாஷையில் பேசுகிறார். அதாவது எங்கள் ஊரில் ஒரு சொல்லுவாங்க, அதாவது கோழி பிடிக்கிற வந்து பொப்பொன்னு கோழியை கூப்பிடுவானா. கோழி நினைக்குமா, ஆஹா நம்ம மாதிரி பேசுறானே நமக்கு நண்பர் நினைவான். அவனுக்கு தெரியும், அப்பதான் தெரியுமா அவன் கோழியை வறுத்து சாப்பிடுவதற்காக அந்த கோழி பாஷையிலே பேசினான் என்பது. அதே போலதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் பார்க்கிறேன், தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யக்கூடாதுங்கிற மனநிலையில தான் ஒன்றிய பாஜக அரசு இருக்குன்னு குற்றம் சாட்டி இருக்காங்க திமுக நாடாளுமன்ற உறுப்பினரான கனிமொழி. தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புக்கு இப்போ வரைக்கும் ஒரு பைசா கூட கொடுக்கலன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சென்னை பாதிக்கப்பட்டது மழையால், தென் மாவட்டங்கள் எல்லாம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. ஆனால் இன்று வரை தரப்பட்டிருக்கக்கூடிய நிவாரணங்களை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் தந்து கொண்டிருக்கிறார்களே தவிர மத்திய அரசு இன்னைக்கு 2 அமைச்சர்கள்
மூத்த அமைச்சர்கள் மத்திய அரசிலிருந்து வந்து சென்னைக்கும் தென் மாவட்டங்களையும் வந்து பார்த்துவிட்டு போயிருக்காங்க. மானிட்டரிங் கமிட்டிஸ் இது கிட்டத்தட்ட 3 தடவை வந்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பைசா வரல. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு தமிழ்நாட்டுக்கு எதையுமே செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் அவர்கள் இருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.